ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஆட்டு குடல் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். மண் சட்டியில் காரசாரமான ஆட்டு குடல் குழம்பு எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ஆட்டு குடல் எடுத்திருக்கோம். ஆட்டு குடலில் வந்து உள்ள சிறுகுடலை வந்து பெரட்டி அதில் உள்ள குடலை வந்து நம்ம தனியாக எடுத்துடலாம். பெரட்டினதுக்கப்புறம் இதில் உள்ளதை வந்து நல்லா வந்து கழுவிடுங்க. இப்போயே கழுவிடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு குடலை எடுத்தாச்சு. இந்த குடலை எடுத்து நல்லா வந்து கையால் ப்ரெஷ் பண்ணி நம்ம எடுத்துட்டோன்னா அதில் உள்ள அந்த கழிவுலாம் வந்துடும். அது நல்லா வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு குச்சி எடுத்து அந்த குச்சியில் வந்து லைட்டாக அந்த ஆட்டு குடலில் குத்தி அது நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து அந்த குச்சியில் ஏற்றும்போது இதில் வந்து சுருக்கம் வந்து நம்ம அதை வந்து ஆட்டு குடலை இப்போ நம்ம வந்து பெரட்டி க்ளீன் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஆட்டு குடலை நம்ம வந்து பெரட்டி எடுத்து தான் க்ளீன் பண்ணணும். ஏன்னா அந்த சிறு குடலில் வந்து ஆட்டோட வந்து அந்த கழிவுகள்லாம் இருக்கும். இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கிறோம். நல்லா பெரட்டியாச்சு. இதே மாதிரியே எல்லா குடலையும் நம்ம வந்து பெரட்டி எடுத்துக்கலாம். இப்போ பெருக்குடலில் வந்து நம்ம கட் பண்ணி, இது பெருசாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணிவிட்டு இது நம்ம இப்போ வந்து சுடு தண்ணியில் போட்டு தான் நம்ம இதை வந்து க்ளீன் பண்ணி எடுக்க போகிறோம். இதில் மேலே இருக்குது பாருங்கள், அந்த ஒரு ப்ரௌன் கலரில், அதை வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணிடணும். அதை வந்து எடுத்துகிட்டு தான் நம்ம சமைக்கணும். தண்ணி நல்லா சூடாகிடுச்சு. லைட்டாக ஒரு ரொம்ப நேரம் போடக்கூடாது. ஸ்பூன் வச்சு அதை நல்லா எடுத்தோம் அப்படின்னா அந்த மேலே உள்ளது அழகாக வந்துடும். சில பேர் வந்து சுண்ணாம்பு வச்சும் போடுவாங்க. ஆனால் சுண்ணாம்பை விட இது வந்து ஈஸியான மெத்தடு. ரெண்டாவது வந்து உங்களுக்கு வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். சூப்பராக வந்துடும் பாருங்கள். எவ்வளோ பளிச்சுன்னு சூப்பராக வெள்ளையாக க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம பீஸ் போட்டு நம்ம வந்து குழம்பு வந்து சமைச்சிக்கலாம். ஆட்டுக்குடல் வந்து எல்லாருக்குமே நல்லது, நம்ம உடம்புக்கு நல்லது. நம்ம சாப்பிட்லாம், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் பாருங்கள். சுத்தமாக க்ளீன் ஆகிடுச்சு. இது நம்ம இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அந்த குடல் திருப்பி வச்சோம் தெரியுமா, அந்த குடல்லையும் லேசாக ஒரு 2 செகண்ட் அதில் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா லைட்டாக நல்லா வெரப்பாக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து பீஸ் போட்டு கட் பண்ணோம்னா கட் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். அது மாதிரி நம்ம போடலை அப்படின்னா வலிக்கிட்டு நமக்கு வந்து கட் பண்ணவே முடியாது. இந்த சூடான தண்ணியில் இந்த குடலையும் போட்டு எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம பீஸ் போட்டுக்கலாம். இந்த குடல்லாம் நிறையா இருக்கிறனால நம்மளால் ஒன்று போட்டுட்டு இருக்க முடியாதுன்னு எல்லா குடலையும் சேர்த்து எடுத்து மொத்தமாக வச்சு நம்ம வந்து கட் பண்ணிவிட்டா நமக்கு வேலை சீக்கிரமாக ஆகிடும். எல்லாத்தையும் சேர்த்து எடுத்து வச்சு நம்ம இப்போ பீஸ் போட்டுக்கலாம். சுடு தண்ணியில் போட்டு எடுத்ததுனால இது நல்லா சூப்பராக வந்து ரஃப் ஆகி ஈஸியாக நம்மளால் கட் பண்ண முடியும். நம்ம சுடு தண்ணியில் போடலை அப்படின்னா அது வலிக்கிட்டு போகும். அந்தளவுக்கு உங்களுக்கு கட் ஆகாது. இப்போ நம்ம அந்த பெருக்குடல் இருக்குது, அதுவும் நம்ம வந்து பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். இது நல்லா பீஸ் போட்டு எடுத்தாச்சு. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா சூப்பராக சுத்தம் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துப்போம். சுத்தமாக க்ளீன் ஆகிடுச்சு ஆட்டுக்குடல். இதை நம்ம தண்ணி போட்டு நல்லா அலசி எடுத்துப்போம். இது மாதிரி சமைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா இது வந்து பிடிக்காதவங்க கூட சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு வந்து எந்த ஒரு கவுச்சி ஸ்மெல்லும் இல்லாமல் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்கு தேவையான பொருள் பாருங்கள். மஞ்சத்தூள், இஞ்சி, பூண்டு, ஜீரகம், மிளகு, தேங்காய் 4 பல்லு தேங்காய் எடுத்திருக்கோம், எண்ணெய், நல்லெண்ணெய், பெருஞ்சீரகம், தனி மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள், உங்களுக்கு வேணுன்னா போட்டுக்கலாம், பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, கல்பாசி எடுத்திருக்கேன், ஏலக்காய் 1 எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் பாருங்கள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், தக்காளி 4 பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் 100 கிராம் போல் எடுத்திருக்கோம், கருவேப்பிலை 2 கொத்து எடுத்திருக்கோம், வச்சு ஆட்டுக்குடல் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு இதை எடுத்துருக்கோம். இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து இஞ்சி, பூண்டு, மிளகு, ஜீரகத்தை போட்டு நல்லா வந்து நம்ம வந்து அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ குக்கரில் நம்ம ஃபஸ்ட்டு இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் குழம்பு தாளித்து விட்டுக்கலாம். குழம்புக்கு வந்து 3 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிட்டு குக்கரில் நம்ம இதை வந்து வேக வைக்க போகிறோம். இதில் 3 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு ஜீரகம் மிளகு போட்டு அரைச்ச இந்த கலவையை வந்து நம்ம இதில் 3 ஸ்பூன் போட்டு நல்லா அதை வதக்கிப்போம். இதுலேயே ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டுப்போம். நல்லா இது எண்ணெயில் வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சு இந்த ஆட்டுக்குடல் இருக்குல்ல, அதையும் போட்டு நல்லா வந்து ஒரு சூடு வர அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிப்போம். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி நம்ம இது நல்லா பூக்க வேக வச்சுருவோம். விட்டுடுங்க.
நல்லா சூப்பராக விசில் வரட்டும். இப்போ நம்ம இதை வந்து மண் சட்டியில் தாளித்து விட்டுக்கலாம். இதில் ஒரு நல்லெண்ணெய் போட்டுப்போம். 5 ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டுக்கிட்டு பிரிஞ்சி இலை, பட்டை, ஏலக்காய், கல்பாசி, கிராம்பு போட்டு இது நல்லா வந்து வதக்கிப்போம். பவுட்ராக போடணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நல்ல பவுட்ராக பண்ணிக்கலாம். ஆனால் பவுட்ராக முழுசாக இருந்துச்சுன்னா நம்ம எடுத்து வச்சிடலாம். பெருஞ்சீரகம் வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் போட்டோம். கருவேப்பிலை நல்லா கிள்ளி சேர்த்துக்குங்க. நல்லா இதெல்லாம் நல்லா பொரியட்டும். நல்லெண்ணெயில் நல்லா மண் சட்டியில் நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. இப்போ இந்த சின்ன வெங்காயம், பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிப்போம். சின்ன வெங்காயம் இருந்தால் போட்டுக்குங்க. வதங்கிடட்டும். நல்லா வதங்கிட்டு அப்போ அந்த இஞ்சி பூண்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்ச தக்காளியும் இதில் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். தனி மிளகாத்தூளும் காஷ்மீரி மிளகாத்தூளும் போட்டிருக்கோமா, அதை எடுத்து இதில் போட்டுப்போம். நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து குக்கர் 4 விசில் வந்துட்டு அந்த குக்கர் வெந்த அந்த தண்ணியோடு அந்த குக்கர் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குழம்பு மிளகாத்தூள் 4 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்குங்க. குழம்புக்கு குக்கரில் குடலில் வர உப்பு போட்டிருக்கோமா, அதனால் குழம்புக்கு மீடியமான உப்பு போட்டுக்குங்க. இப்போ 4 கீற்று தேங்காய் அரைச்சி ஊற்றதை இதில் சேர்த்துக்கிட்டோம். அவ்வளோதான். நல்லா மூடி வச்சு மிளகாத்தூள் வாடை போக சூப்பராக கொதிக்க வச்சு எடுத்துட்டா கமன்னு சூப்பரான ஆட்டுக்குடல் குழம்பு ரெடி. கொத்தமல்லி கட் பண்ணி வச்சாச்சு. குழம்பு ரெடி ஆகிட்டு இந்த கொத்தமல்லி தலையை எடுத்து அழகாக அதில் வந்து போட்டு விட்டோம்னா கமன்னு வாசம் சூப்பராக இருக்குங்க. ஆட்டுக்குடல் பிடிக்காதவங்களும் இப்படி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்கும். குக்கரில் போட்டு நம்ம வந்து விசில் வாங்கிட்டு இதை மாதிரி குழம்பு தாளிக்கும் போது நல்லா வந்து வாசமாகவும் இருக்கும். குடல் நல்லா சூப்பராக வெந்திருக்கும். சூப்பரான காரசாரமான ஆட்டுக்குடல் குழம்பு ரெடி ஆகிட்டு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். நல்லா சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். எங்கள் சேனல் உங்களுக்கு